சகோதரரே என்று கூப்பிட்டார்கள். இந்த முதல் வானமும் 7வது வானமும் மட்டும்தான் தந்தைகளை கொண்டு நிரப்பப்பட்டது. 7 வானங்களை தாண்டி சந்தித்தார்கள், போனார்கள். பிறகு வர்றப்பதான் நீங்கள் எல்லாம் பிரபலியமாக கேட்டிருப்பீங்க, முடிவுக்கு வந்துடலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தீர்க்கதரிசி, ரொம்ப முக்கியமான ஆள். அவரை இந்த நைட்டில் நினைவு கூறாமல் நம்ம முடிக்கவே கூடாது. என்ன பெரிய உபகாரம் பண்ணிட்டு போயிட்டார். கொஞ்சம் நெஞ்ச உபகாரம்லாம் கிடையாது. தொழுகை எத்தனைங்க? நான் ஜும்மா கூட பேசினேன். 50 வக்து. 50 வக்தோட ரசூல்லா பூமிக்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு பயிலும் சொர்க்கம் போக முடியாது. எங்கே 5 வக்துக்கே இங்கே திண்டாடிட்டு இருக்கு. 50 வக்துன்னா அல்லாஹு அக்பர் கணக்கு பண்ணுங்க. காலையில் ஃபஜ்ர்லேருந்து கரெக்டாக ஒரு 6 மணி நேரத்தில் லுஹரு, அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண அசர்லேருந்து 1.25 மணி நேரத்தில் மகரீப்லேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் இஷா. ஒரு நாளைக்கு இந்த ட்ராவலிங்லேயே தொழுக முடியல. 50 வக்துன்னா ஃபஜ்ர் முடித்த உடனே அடுத்து டீ குடிச்சோடனே தொழுக, அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே தொழுக, மனைவியை பின்னாடி வர சொல்லி நாஸ்தா துண்டுட்டு அங்கேயே தொழுக. ஒரு பையனும் வியாபாரத்துக்கு போக முடியாது, வெளியே போக முடியாது. வாழ்நாள் ஃபுல்லாக ஏத்திகாப் தான். இல்லை உண்மையே இல்லையா? 50 வக்தை நீங்கள் பிரித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 50 வக்து பிரித்தா அடுத்த நாள்லேருந்து ஒரு 2 மணி நேரம் கடை வாங்க வேண்டியிருக்கு. 50 வக்து. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாவுக்கு 50 ஈஸி, வாங்கிட்டாங்க, ஒன்றுமே சொல்லலை, வாங்கியாச்சு. இந்த வர்ற வழியில் நல்ல வேலைக்கு ஜிப்ரீல் அதே வழியில் கூட்டிகிட்டு வந்தார். கொஞ்சம் வேறு வழியில் கூட்டிகிட்டு வந்திருந்தாருன்னா பொழப்பு செத்துருக்கும். 6வது வான வழியை வர்றப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆசை. என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வை பேசணும் அப்படின்ட்டு ஆசை. அது நடக்கலை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்துட்டு வர்றாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் போய் நின்று அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு இந்த தொழுகை கொடுத்தான், இப்படியெல்லாம் தொழுகணுமா, எனக்கு தொழுகை கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்தான்? 50 வக்து. பொதுவாக நம்ம எவ்வளவு தான் பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த அனுபவம்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு இருக்கு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அனுபவசாலி. ஏன்னா பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்தவங்க. பெரிய பெரிய நம்ரூதை பார்த்தாங்க, ஃபிரௌனை பார்த்தாங்க, ஹாமானை பார்த்தாங்க. பெரிய பெரிய ஆளெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. பொதுவாக யூதர்களை வச்சு உம்மத்தில் வந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டான். படுத்தாத பாடெல்லாம் படுத்தி வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. அல்லாஹு அக்பர். உங்களுக்கு வரலாறுலாம் தெரியும். அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தப்பட்ட உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, 50 வக்து கண்டிப்பாக உம்மத்து தொழுவாது, கன்ஃபார்மாக தொழுகாது. ஏன்னா நான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, தம்பி இதில் போகாத, அனுபவம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறப்பவே நம்ம தெரிஞ்சுக்குவோம், எங்கே இவர் பட்டிருக்கிறாரு, ஏதோ ஒரு பெருசாக வாங்கியிருக்கு.